மக்களே இலங்கை காசுல 9300 பட்ஜெட்ல ஒரு ஸ்மார்ட் வயர்லெஸ் பல்ப் இல்ல பல்ப் மாதிரி இருக்கிற ஒரு வைஃபை பல்ப் சிசிடிவி கேமரா இன்றைக்கு இந்த வீடியோல கொண்டு வந்திருக்கிறேன். இமோ பிராண்டோட பல்ப் கேம் 2C என்ற ஒரு சிசிடிவி கேமரா மாடல் தான். குறிப்பா இந்த ரெசல்யூஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 மெகா பிக்சலுக்கான ஒரு CMOS சென்சாரோட 3K ரெசல்யூஷன் வரைக்கும் பாத்தீங்கன்னா இது சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ இதுலயே பாத்தீங்கன்னா 3 மெகா பிக்சலுக்கான மேக்ஸிமம் 2K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பல்ப் கேமராவும் இருக்குது. ஸோ அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 8100 வருது. பட் நான் இன்றைக்கு இந்த 5 மெகா பிக்சலுக்கான வைஃபை பல்ப் கேமரா ஃபீச்சர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா இந்த கேமரால என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்குது, இந்த கேமரா யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா எந்த யூசேஜ்ல என்ன மாதிரியான பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கின்ற சகல விஷயத்தை வந்து இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ அதோட குறிப்பா லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த 9300 ஒரு பிராண்டட் கேமரா, இது பாத்தீங்கன்னா இமோ பிராண்ட் அன்னைக்கு வீடியோக்கள் போட்டிருப்பேன். ஸோ ஒரு பிராண்டட் கேமரா தான். ஸோ இந்த பட்ஜெட்ல இந்த பிராண்டட் கேமரால இந்த குறிப்பான இந்த மாடல் பாத்தீங்கன்னா வாங்குறதுக்கு வேர்த்தா இல்லையான விஷயத்தை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா சொல்லிக் கொள்வேன். ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க முழுமையா பாக்குற பட்சத்துல இந்த கேமரா உங்களுக்கு ஒரு வேளை பிடிச்சிருந்தா இதை நீங்க வாங்குறதா இருந்தா நீங்கள் யாழ்ப்பாணம் டவுன்ல ஸ்டாண்டர்ட் ரோட்ல பாத்தீங்கன்னா Vcon ஐடி பார்க்க சிசிடிவி கேமரா ஷோரூம் இருக்குது. சோ அங்கே பாத்தீங்கன்னா எக்கச்சக்க வகையான சிசிடிவி கேமரா எல்லாமே பாத்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணிட்டு வராங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷனும் பண்ணிட்டு வராங்க. சோ ஒருவேளை இந்த கேமரா இல்லாட்டி இதே மாதிரி வேற கேமராஸ் நீங்க வாங்க போறீங்களா நீங்க அவங்கள வந்து கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். சோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு அந்த ரிவ்யூ யூனிட் தந்திருக்காங்க. சோ நாங்க ஏற்கனவே இந்த இமோ பிராண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு 4G சிம் டுவல் லென்ஸ் கேமராக்குரிய ரிவ்யூ ஒன்று போட்டிருப்பேன். சோ அதே சீரீஸ்ல வந்து ஒரு பல்ப் கேமரா பாத்தீங்கன்னா இது. சோ இந்த பிராண்ட்ல பாத்தீங்கன்னா எக்கச்சக்க வெரைட்டிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சோ யாருக்காச்சும் தேவைன்னா அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா சைடுல இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மை நேம் இஸ் தனுஷ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தனுஷ் டெக். ஸோ ஃபர்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமராவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில புக்லெட்ஸ், இந்த ரெண்டு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்க கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் இந்த பல்பை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சொலிடான பில்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி பிளாஸ்டிக் தான், ஒரு நல்ல ஒரு ஹார்டான பிளாஸ்டிக் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதோட குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா IP ரேட்டிங் கிடையாது. இதை நீங்கள் அவுட்டோர் கேமரா வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஹோம் யூசேஜுக்கோ இல்லாட்டி உங்களோட ஒரு ஃபேக்ட்ரியோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பர்பஸுக்கு கூட பாய்ச்சிக்கொள்ளலாம். எப்படின்னா இது பார்க்கறதுக்கு பல்ப் இருக்கு. ஸோ இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல்பாகவே கொள்ளிக்கொள்ளலாம். குறிப்பாக உங்களோட வீட்டின் மூலையில ஏதாவது ஒரு ஹோல்டர் வருதுன்னா நீங்க அதுலயும் போய் இதை வந்து ஃபிட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா E27க்கான இந்த த்ரெட் டைப்புக்குரிய ஹோல்டர் கொடுப்பாங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா கிளிப் டைப் வராது. பொதுவா இலங்கையை பொறுத்த வரைக்கும், இலங்கை இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அநேகமா அந்த கிளிப் டைப் தான் வரும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒரு த்ரெட் டைப்ல வரபடியா கொஞ்சம் இதை நீங்க ஹோல்டர் மாத்தி தான் கொழுவுற மாதிரி இருக்கும். ஸோ இதால நீங்க அந்த பல்ப் கொழுவுற இடத்த கிளிப் டைப் இருந்தா நீங்க அதை மாத்தி போட்டு ஒரு த்ரெட் டைப்புக்கு மாத்தி இதை கொழுவுற மாதிரி இருக்கும். அதோட குறிப்பா நீங்க நேரடி அவுட்டோர்ல கொழுவாம ஒரு கூரைக்கு கீழே வச்சிங்கன்னா இந்த கேமராவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சேஃபா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா இது ஒரு 360 ரொட்டேட்டபிள் கேமரா தான். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ரொட்டேட் பண்ணியும் பார்த்துக்கொள்ளலாம் மேனுவல். அதோட பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேல கீழேயும் வந்து இந்த கேமரா வந்து நீங்க மூவ் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதை தாண்டி இதுல பாத்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் லைட்டும் வேற, நீங்கள் இதை பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் லைட் எரிஞ்சு கொள்ளும். அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா உங்களுக்குரிய அந்த கேமரா லென்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டுவல் லென்ஸ் கிடையாது, சிங்கிள் லென்ஸ் தான். அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு LED லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பவர் வைஸ் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே பெட்டரா இருக்கும். ஒரே பல்பா இருந்தாலும் இது கவரிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மீட்டர் டிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா நைட்ல கவர் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா இந்த LED பல்புக்கு இருக்குது. சோ இதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சென்சர் வந்து உள்ளுக்க கொடுத்துருப்பாங்க. சோ ஒரு நைட் விஷனுக்கு பாத்தீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா இந்த பல்புக்கு கீழே ஒரு SD கார்டு போடுற மாதிரி சப்போர்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இதை நீங்க கிளவுட் ஸ்டோரேஜ்ல வந்து கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம் அவங்ககிட்ட. அதோட குறிப்பாக SD கார்டு நீங்க போட போறீங்கன்னா 512 GB வரைக்கும் பாத்தீங்கன்னா இல்ல போடுற மாதிரி இருக்கும். சோ அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ரீசெட் பட்டனும் கொடுத்துருப்பாங்க. நீங்க இந்த கேமரா ஒருவேளை ரீசெட் பண்ணி வேற இதுல பேர் பண்ண போறீங்கன்னா அதுக்குரிய பட்டன் வந்து இதுல கொடுத்துருப்பாங்க. ஸோ இதோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/3 இன்ச்சுக்கான ஒரு CMOS சென்சர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக அந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற அதே கேமரா சென்சர் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட பார்த்தீங்கன்னா 5 MB 3K ரெசல்யூஷன் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அதோட நீங்கள் இதை கனெக்ட் பண்ணணும்னா இவங்களுக்குரிய அந்த ஆப் ஒன்று இருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இமோ லைஃப் ஒரு ஆப் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஸ்டோர்லையும் இருக்கும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டோர்லையும் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு QR கோட் இருக்கும். இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அட் டிவைஸை கொடுத்து இந்த சிசிடிவி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைலோட கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லொகேஷன் வைஃபை ப்ளூடூத் எல்லாமே ஒன் பண்ண சொல்ல நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த 4G டுவல் லென்ஸ் சிம் கேமரா பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதே மெத்தட்ல பார்த்தீங்கன்னா இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வீடியோ பார்க்காதாக்கள் அதுக்குரிய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கொள்வேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஃபீச்சர்ஸை பற்றி பார்க்கும்போது இந்த வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்களா உண்மையிலேயே இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். காரணம் என்னென்னா இது ஒரு இமோ பிராண்டுக்குரிய பிராண்டட் கேமரா. இது பிராண்டட்டால தான் கிளியர்னு சொல்லல. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பகல்லையும் நைட்லையும் சரி நல்ல ஒரு கிளாரிட்டி
கிளாரிட்டியா வந்து இந்த வீடியோ இருக்கும். குறிப்பா இந்த 5 MB பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டீடைலிங் இந்த வீடியோ ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு டீடைலிங் கிடைக்கும். பட் அந்த 3 மெகா பிக்சல் கேமரால பாத்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் டீடைலிங் குறைவா தான் இருக்கும். அதோட குறிப்பா அந்த கலர்ஸ் அந்த வைப்ரன்ஸ் லெவல் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். குறிப்பா இதுல பாத்தீங்கன்னா இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் இருக்கிறதால நைட்ல வந்து ஒரு பிளாக் அண்ட் வியூ பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு பெட்டரான குவாலிட்டி வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பாத்தீங்கன்னா நீங்க கலராகவும் பார்த்துக்கொள்ளலாம் நைட்ல. அதை பற்றி பாத்தீங்கன்னா டீடைலா பின்னு சொல்லிக் கொள்றேன். ஸோ ஓவராலா எந்த யூசேஜ்ல இந்த வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோ குவாலிட்டி பாத்தீங்கன்னா இந்த மாடல்ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை தாண்டி நெகட்டிவ்ஸ் ஏதாவது இருக்குதுன்னு நீங்க கேட்டீங்கன்னா நெகட்டிவ் இருக்குது, நான் போக சொல்லிக் கொள்வேன். ஸோ ஓகே, நான் இப்போ இந்த கேமரா வந்து பாத்தீங்கன்னா செட் பண்ணி வச்சிருக்கிறேன் டெம்பரரியா. இல்ல ஒரு பாத்தீங்கன்னா ஒரு த்ரெட் ஹோல்டர் இருந்தபடியா நான் இதை செட் பண்ணி ஒரு வீடியோ டெமோக்காண்டி இதில் போட்டிருக்கேன். இதில் பாத்தீங்கன்னா ஒரு சில மெயினான ஃபீச்சர்ஸை வந்து நான் எப்படி ஒர்க் ஆகுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த கேமராவை வந்து நேரடியாக காட்டிக்கொள்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த IMOU லைஃப் அண்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணீங்கன்னா இப்படி தான் இருக்கும் உங்களோட இன்டர்ஃபேஸ். இதில் பாத்தீங்கன்னா முதலாவது ஸ்கிரீன்ஷாட் அடிக்கிறதுக்கான ஒரு பட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை அமர்த்தினீங்கன்னா இந்த டைம்ல என்ன இது இருக்கோ அதை பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ வந்து கேப்சர் பண்ணணும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்டிங் கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டைம்ல இருக்கிற வீடியோ வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணி உங்களோட கேலரியில வந்து சேவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ குறிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொபைல் ஸ்டோரேஜ்லாம் சேவ் ஆகும். ஸோ ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணணும்னா இதை நீங்க பாத்துக்கலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா 2-way டோக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு மைக் சிம்பிள் இருக்கு. நீங்க இதை பிரஸ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த கேமராவில் பாக்குற ஆளோட பாத்தீங்கன்னா நீங்க இந்த மொபைல் மூலம் கழிச்சுக்கொள்ளலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்கால இருக்கிறாக்களும் இந்த கேமராவில் பாத்தீங்கன்னா இது மொபைல்ல வந்து நீங்க கழிச்சுக்கொள்ளலாம். ஸோ இதுக்காண்டி பாத்தீங்கன்னா இல்ல இன்பில்ட்டா மைக்கும் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் வந்து இல்ல பின்ன கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஆன் பண்ணிட்டு இதுல கதைக்கிறேன். பக்கத்துல இருக்கிறோடைய எக்கோ பண்ணம். ஸோ இதுல நீங்க கதை கேட்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ல கேட்கும். இதுல கதை கேட்க பாத்தீங்கன்னா இந்த போன்ல கேட்கும். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டுக்கு யாராச்சும் வர்றீங்களா, ஃபர்ஸ்ட் இது ஆஃப் பண்றேன். வீட்டுக்கு யாராச்சும் வர்றாங்களா நீங்க அவங்களோட இந்த மொபைல் மூலம் பாத்தீங்கன்னா இந்த கேமராவோட இன்டராக்ட் பண்ணி கதைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லாட்டி நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்கன்னா கூட பாத்தீங்கன்னா இந்த ஆப் மூலம் யாராச்சும் கூட வீட்டுல இருக்கணும் இல்லாட்டி வீட்டுக்கு வாராக்களோட பாத்தீங்கன்னா இந்த CCTV கேமரா மூலம் பாத்தீங்கன்னா நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா 2-way டோக்கன் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா PT செட் மூட் இருக்கு. ஸோ அதை நீங்க மேல கீழே சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா மூவ் பண்ணலாம். ஸோ இப்போ நான் மூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஒரு 360 டிகிரி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கேமரா வந்து மூவ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதான் வந்து இதுக்குரிய மேக்ஸிமம். ஸோ இதே பார்த்தீங்கன்னா சுற்றி அடிச்சு இந்த எதிர் சைட்டை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் வியூ வந்து கவர் பண்ணிக்கொள்ளும் சைட் வியூவில். அதாவது பார்த்தீங்கன்னா 360 டிகிரியில். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே மேலேயும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ வீடியோவில் தெரியும் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் இந்த இதில் மேல் பக்கம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவு வரக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இவ்வளோ மூவ்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா இதில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரைவசி மூட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் ஒன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கேமரா வந்து ஆஃப் ஆகி அந்த ஒழிச்சு இருந்துருவார். ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ரைவசி வேணும் உடனே இன்ஸ்டன்ட்டாக உங்களோட கேமரா ஆஃப் பண்ணணும்னா இதை நீங்கள் ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி ஒன் பண்ணணும்னா இங்கே திருப்பி அமர்த்தினீங்கன்னாலே ஒன்றாயிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சைரன், இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சைரன் எல்லாம் வந்து இருக்குது. ஸோ நல்ல ஒரு லவுட் தான், நான் ஒன் பண்ணி காட்டுறேன். ஸோ நோட்டீஸ் பண்ணும், இது ஒன் பண்ண போறீங்களா லவுடாக இருக்கும்னு கேட்கும். ஸோ இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன். திருப்பி ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லவுடாக இருக்கும். நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். இதே இதில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே செய்த கேமராலையும் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு லவுட் இருக்காது. பட் ஓரளவு இந்த கேமரா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லவுடான எல்லாம் இருக்கும். ஸோ ஒரு எமர்ஜென்சி டைப்பில் பார்த்தீங்கன்னா யாராச்சும் வெறுட்டோனும் ஒரு அலர்ட் பண்ணணும்னா இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் இருக்குது. நான் இதை ஒன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட் எரிஞ்சோலும். ஸோ இது இப்போ இஞ்சால் இருக்கக்கூடிய நான் இஞ்சால் திருப்பி காட்டுறேன். ஸோ இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா LED இருக்கும். இதை நாங்கள் மெனுவலாகவும் ஒன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இதில் இருக்குது. இப்போ வெளிச்சம் பண்ணோடைய பெருசாக தெரியாது. பட் இருட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும். ஒரு வார்ம் ஒயிட் கலரில் வந்து இந்த LED கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட பார்த்தீங்கன்னா கூட ரெசல்யூஷன் மாற்றக்கூடிய ஒரு கண்ட்ரோலும் இருக்குது. மேக்ஸிமம் 3K விடலாம், இல்லாட்டி 2K 720p இப்படி ஒரு ரெசல்யூஷன்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்க்ரீனை வந்து மினிமைஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஒரு மினிமைஸ் பண்ணிட்டு ஒரு வியூவில் பார்க்கணும்னா அதே மாதிரி நீங்கள் இதில் செய்து கொள்ளலாம். ஸோ இதை தாண்டி இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு செட்டிங் ஐக்கான் இருக்குது. நீங்கள் இதுக்குள்ளே போனீங்கன்னாலே இதுக்குரிய கண்ட்ரோல்ஸ் வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம். முதலாவது பார்த்தீங்கன்னா டிடெக்ஷன் செட்டிங் இருக்குது. நீங்கள் அதுக்கு போனீங்கன்னா மோஷன் டிடெக்ஷனை வந்து ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். இதை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஒன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது. கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் டிடெக்ஷன். ஸோ இந்த கேமராக்கு முன்னுக்கு யாராச்சும் ஆக்கள் வருகிற பட்சத்தை பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் நோட்டிஃபிகேஷனை வந்து உங்களுக்கு காட்டிக்கொள்ளும் ஹியூமன் டிடெக்ஷன். ஸோ அதை பார்த்தீங்கன்னா கேப்சர் பண்ணியும் கொள்ளும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ட்ராக்கிங். இதை நீங்கள் ஒன் பண்ணி வச்சுட்டீங்க
பாத்தீங்கன்னா ஒருவேளை ஒரு மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து இந்த கேமராக்கு முன்னுக்கு போகுது இல்லை ஆக்களோ ஏதோ ஒரு விஷயம் மூவ் ஆகுதுன்னா அதை பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த ட்ராக் பண்ற மாதிரி ஒரு செட்டப் வந்து இல்லை கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கேமராக்குரிய கவரிங் ஆங்கிளுக்குள்ள இருக்கிற பட்சத்தை பாத்தீங்கன்னா அதை வந்து ஆட்டோ ட்ராக் பண்ணி கொள்ளும். பட் என்ன ஒரு விஷயம் இதுல பாத்தீங்கன்னா ஒரு லேட்டன்சி ஒன்று நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. நானும் இது பர்சனலா ஃபீல் பண்ணினான் தான் ஒருவேளை அந்த ஆப்ஜெக்ட் ஸ்பீடா மூவ் பண்ணிட்டு தான்டா இதால வந்து அவ்வளவு ஸ்பீடா சென்சிட்டிவா வந்து மோஷனை வந்து டிடெக்ட் பண்ணி அதை ட்ராக் பண்ண முடியாது. பட் ஒருவேளை கொஞ்சம் மெதுவா நடக்கிற பட்சத்தில் ஒரு வீட்டுக்கு திருடன் வர நீங்க கொஞ்சம் மெதுவா திருடன் நடக்கிறான்டா அதை வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா வந்து டிடெக்ட் பண்ணி ட்ராக் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பட் கொஞ்சம் ஸ்பீடான விஷயங்களை பார்த்தீங்கன்னா இதில் ட்ரெக் பண்ண முடியாது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் டிடெக்ஷன் வந்து இதில் வராது. நாங்கள் லாஸ்ட் டைம் பார்த்த அந்த 4G கேமராவில் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் டிடெக்ஷன் வரும். அதை விட குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்கை வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஹியூமன் டிடெக்ஷன் அதே மாதிரி அந்த ஒரு மோஷன் டிடெக்ஷன் இப்படியான விஷயங்கள் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்தால் அதை நீங்கள் ஆஃப் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ குரூஸுக்குரிய சப்போர்ட்டும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இது குறிப்பாக அந்த குறிப்பிட்ட இன்டர்வலுக்கு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 30 minutes அதே மாதிரி 45 minutes 60 minutes இந்த இன்டர்வலுக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது 360 டிகிரி ஒருக்கா ரொட்டேட் பண்ணி எல்லாரையும் பார்த்துட்டு திரும்ப பார்த்தீங்கன்னா விட்டு அடுத்த பழைய மாதிரியே வந்து நின்றுடுவார். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ குரூஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்குரிய ஃபங்க்ஷனும் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கடுத்த ஒரு முக்கியமான ஒரு செட்டிங் இருக்குது, சவுண்ட் அண்ட் லைட் ரெஸ்பான்ஸ். இதை நீங்கள் ஒன் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒருவேளை இந்த CCTV கேமராக்கு முன்னுக்கு ஏதாவது மூவிங் ஆப்ஜெக்ட் வர்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு எரிஞ்சு கொள்ளும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ஒரு கலர் விஷனாகவும் காட்டிக்கொள்ளும் ஆட்டோமேட்டிக்காக. இல்லாட்டி ஒரு அலர்ட் பண்ணுற மாதிரியும் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் வந்து எரிஞ்சு கொள்ளும். ஸோ ஒவ்வொரு விதத்துலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எலாம் சவுண்ட் செட்டிங். இதை நீங்கள் ஒன் பண்ணிட்டீங்கன்னா பெரிய ஒரு துன்பமாக இருக்கும். ஒருவேளை இதில் மூவிங் ஆப்ஜெக்ட் வந்து இதுக்கு முன்னுக்கு வருது இல்லாட்டி ஒரு ஆக்கள் வந்து அசைகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த எலாம் சவுண்ட் வந்து ஒன்றாயிடும். குறிப்பிட்ட ஒரு செகண்டுக்கு இருக்கும், அது 30 செகண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் ஸ்டோரேஜுக்குரிய இதுவும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் க்ளவுடில் இல்லாட்டி லோக்கல் ஸ்டோரேஜில் கனெக்ட் பண்ணுற விஷயம் வந்து இல்லை கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா நைட் விஷன் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் நைட் விஷன் அதே மாதிரி கலர் நைட் விஷன் இன்ஃப்ராரெட் நைட் அதே மாதிரி ஆஃப் பண்ணியும் கொள்ளலாம். இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்மார்ட் நைட் விஷனில் வர பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ஒரு ஆப்ஜெக்ட் முன்னுக்கு வருகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த லைட் ஒன்றாகி அதை வந்து கலராக கேப்சர் பண்ணும். அப்படி இல்லாம இந்த நார்மலான டைம்ல பாத்தீங்கன்னா அந்த பிளாக் அண்ட் வியூல பாத்தீங்கன்னா அதை கேப்சர் பண்ணும். அதுக்கு அடுத்தா பாத்தீங்கன்னா கலர் நைட் விஷன் இருக்குது. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா நைட் ஃபுல்லாவே இந்த லைட் வந்து ஒன்ல இருக்கும். ஒன்ல இருந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு கலரா வந்து கேப்சர் பண்ணிக்கொள்ளும். நீங்க மேக்ஸிமம் ஒரு ஸ்மார்ட் நைட் விஷன்ல வர பட்சத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எஃபிஷியன்சியாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்ஃப்ராரெட் நைட் விஷன். இது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டா தான் உங்களுக்கு வீடியோ வேணும். எனக்கு வந்து அந்த லைட் வந்து ஆன் பண்ண தேவையில்லைன்னா நீங்க இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இது எதுவுமே வேண்டாம், இருக்கிற வெளிச்சத்துல இருக்கிற விஷயத்தை கேப்சர் பண்ணாலே காணும்னா இதை நீங்க ஆஃப் பண்ணிக்கொள்ளலாம். பட் மேக்ஸிமம் இதை நீங்க பயன்படுத்தாதீங்க. இந்த ஸ்மார்ட் நைட் விஷனை விட்டுட்டு பாய்க்கிற பாத்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். ஸோ இவ்வளவு மெயினான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு சின்ன கேமராக்குள்ள கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ஒரு சின்ன வீடியோ தான் இருக்கும். பட் மெயினான ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ லாஸ்டா வந்து இதுக்குரிய கன்க்ளூஷன் பார்ட்டை பற்றி சொல்லிக்கொள்ளணும். குறிப்பா இந்த 9300 ரூபாய்க்கு இது வாங்கலாமா இல்லையான்னு நீங்க கேட்டீங்கன்னா முதல் வந்து இதுல இருக்கிற பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதுக்குரிய வீடியோ கிளாரிட்டி தான். ஸோ உண்மையிலே இந்த பட்ஜெட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான வீடியோ கிளாரிட்டி வந்து கொடுத்துருப்பாங்க. அதோட அந்த 360 ரொட்டேஷன் அதே மாதிரி மோஷன் டிடெக்ஷன் ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல கொடுத்துருப்பாங்க இந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே. அதோட அந்த அலாரம் செட்டிங் பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இரவில் அந்த கல்லன் வரைக்கும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அலர்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த செட்டிங் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே கொடுத்துட்டாங்க. முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ள வேற கேமராஸ் பாத்தீங்கன்னா அதிகப்படியா அந்த ஆட்டோ ட்ராக்கிங் விஷயம் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில பிராண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ அதை பாத்தீங்கன்னா இந்த கேமராவில் வந்து கொடுத்த பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும். அதை விட இதுல ஒரு பிளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் மைனஸ்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா வைஃபை மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியும். உங்களோட வீட்டை வைஃபை இருக்கிற பட்சத்தில் இல்லாட்டி ஒரு டொங்குல் இருக்குன்னா கூட பாத்தீங்கன்னா இதை நீங்க கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். பட் என்ன நெகட்டிவ் இதுல வந்து நீங்க சிம் போட முடியாது. இதுக்குரிய ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா வேற மாடல்ல வராது, பல்ப் கேமரால வராது. பட் நிறைய சிம் போடக்கூடிய மாடல் பாத்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கு IMOU பிராண்ட்லயே. ஸோ லாஸ்ட் டைம் போட்ட மாடல் பாத்தீங்கன்னா சிம்முக்குரிய மாடல்லாம் நீங்க அந்த வீடியோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும் பார்த்துக்கொள்ளலாம். பட் இது பாத்தீங்கன்னா வைஃபை ஒன்லி மாடல் தான். நீங்களோட வைஃபை இருக்கிற பட்சத்தில் பார்த்துக்கலாம். குறிப்பாக வைஃபை 6க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ நல்ல ஒரு வைஃபை கனெக்ஷன் இருக்கிற பட்சத்தில் பாத்தீங்கன்னா அந்த சிக்னல் இஷ்யூ வந்து பெருசாண்டு இருக்காது சிம்மோட ஒப்படைக்க. அதோட குறிப்பா முக்கியமான பிளஸ் பாயிண்ட் இது ஈஸி டு ஃபிக்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க ஈஸியா வந்து கூட வீட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு வயரிங் தேவையில்லை, அதே மாதிரி இதுக்கு எக்ஸ்டர்னலா ஒரு பவர் அடாப்டர் வந்து தேவையில்லை. உங்களோட அந்த E27 அந்த த்ரெட் டைப் ஹோல்டர்லயே பாத்தீங்கன்னா இதை நேரடியாக கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது இந்த இன்புட் வோல்டேஜ் பாத்தீங்கன்னா 100 வோல்டேஜ்ல இருந்து 240 வோல்ட் வரைக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஸோ சாதாரணமாவே ஒரு ஹோல்டர்ல வந்து நீங்க எந்த வித பயமில்லாம கொள்விக்கொள்ளலாம். சரி, இதை தாண்டி இது நெகட்டிவ் வரைக்கும் பாத்தீங்கன்னா முக்கியமாக IP ரேட்டிங் வந்து ஒபிஷியலா சொல்லல. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக ஒரு அவுட்டோர்
ஃப்ளோர்ல வந்து இந்த கேமராவை கொழுவையில் அது ஒரு கூரைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டியாக கொழுவுற மாதிரி இருக்கும். அதோட நாங்கள் லாஸ்ட் டைம் பார்த்த கேமராவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ப்ளூ இண்டிகேட்டர் லைட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஹியூமன்ஸ் இல்லாட்டி ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ப்ளூ லைட் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ அந்த ஃபீச்சர் வந்து இதில் கொடுக்கல. அதோட குறிப்பாக இதில் சிங்கிள் லென்ஸ் தான். ஸோ ஒரு சைடாக நீங்கள் பூட்டுற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வியூவை தான் கவர் பண்ண முடியும். குறிப்பாக இந்த வியூவிங் ஆங்கிள் வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் இந்த டபுள் சைட்டை வந்து நீங்கள் டுவல் லென்ஸ் மாதிரி கவர் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு நெகட்டிவாக இருக்குது. இந்த நெகட்டிவ்ன்றோட பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ள இந்த விஷயங்களை அவங்க கன்சிடர் பண்ண மாட்டாங்க. பட் உண்மையிலே ஜென்யூனா நீங்கள் என்ன கேட்க போனால் ஒரு 9300 ஒரு பெர்ஃபெக்டான சிசிடிவி கேமரா வந்து இது இருக்கும். ஸோ அந்த வேலையை இந்த வீடியோ பார்க்குற யாராச்சுக்கும் இந்த கேமரா நான் சொன்ன இவ்வளோ விஷயம் ஓகே உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் Vcon IT பேக்கை வந்து கான்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அவங்களுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் சைடில் போட்டிருப்பேன். ஸோ யாருக்காச்சும் தேவையாண்டா செக் பண்ணி பார்க்கலாம். அதை விட இப்படியான டெக் சம்பந்தமான வீடியோஸ் அதே மாதிரி ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோஸ் வந்து நீங்கள் நிறைய பார்க்க போறீங்கன்னா மறக்காம தனுஷ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.